சவுக்கு மீடியா யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து அரசியலை பற்றி பேசுகிற சேனல் தான் வந்து இந்த சவுக்கு மீடியா. இதில் வந்து சங்கர்னு ஒருத்தர் வந்து இருப்பார், அதுக்கப்புறம் மாலதின்னு ஒரு அக்கா இருப்பாங்க, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருப்பார். நிதிஷ்குமார் கூட வந்து என்கிட்ட வந்து மொபைல்லாம் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி இந்த என்ன ரேட்டில் வாங்கினா நல்லா இருக்குன்னு அப்படின்ட்டு என்கிட்ட ஃபோன்லாம் கேட்டிருக்காரு. நம்ம வீடியோவும் அவர் பார்த்துருக்காரு. ஆனால் சங்கர் ப்ரோட்ட நான் பேசுனது கிடையாது, சரிங்களா? ஆனால் அந்த சங்கர், மாலதி, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் 3 பேர் சேர்ந்து தான் வந்து நடத்துகிறாங்க அந்த சவுக்கு மீடியா யூடியூப் சேனல், சரிங்களா? இவங்க வந்து அரசியல் நியூஸை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு வந்து அரசியல் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வந்து அரசியல் நியூஸ் என்னன்னா அவங்க சேனலை பார்த்தாலே போதும். அவங்க ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து வீடியோ எடுப்பாங்க. ஃபுல்லாக 1.5 மணி நேரம் கிட்டே வீடியோ இருக்கும். அவங்க வீடியோ வந்து ஷார்ட்ஸாக இருக்காது, ஃபுல் வீடியோவாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். அவங்க வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு, பேப்பர் கலெக்ட் பண்ணிட்டு, பேப்பரில் இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க, நியூஸ் என்ன வந்திருக்கு, இதெல்லாம் பேசலாமா பேச வேணாமான்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசுவாங்க. அதில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சரியில்லை, இந்த கட்சி மாறணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கேஸ் போட்டு நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதுக்காண்டி ஆளுங்கட்சிக்கு வந்து எதிராக பேசுறாங்கன்னா இல்லை, அவங்க எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பொதுவாக பேசுவாங்க. இப்போ டிவிகேக்கு கூட வந்து அவங்க வந்து ஆப்போசிட்டாக நிறைய வீடியோ பேசியிருக்காங்க. இந்த கரூர் பிரச்சனையில் கூட விஜய் போய் நேரில் பார்க்காம வீடியோ மூலியமா வந்து பேசும்போது அதை கூட வந்து கண்டிச்சு போட்டாங்க வீடியோ. அது கூட விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்க சேனலை வந்து ட்ரோல் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி அவங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் பொதுவாக தான் அவங்க பேசுவாங்க, இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இது கரெக்டு, இது தப்பு, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க. அது ஆளுங்கட்சியை பற்றி நிறைய பேசும்போது அவங்க வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட் மாதிரி அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக சாட்டர்டே சண்டே வந்து அரெஸ்ட் பண்ணால் பெயில் கிடைக்காது, கோர்ட்டு லீவுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சங்கர் ப்ரோவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாலதி அக்கா மேலேயும் கேஸ் இருக்குது, ஆனால் அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் இந்த நியூஸ் என்னன்ட்டு இன்னும் ஒரு வாரத்தில் கிளியராக தெரிஞ்சிடும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. அந்த சங்கர் ப்ரோவுக்கு, நிதிஷ்குமார், மாலதி அக்கா, அந்த 3 பேருமே வந்து சவுக்கு மீடியா சேனல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சேனலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா நானே வந்து டெய்லி பார்ப்பேன், என்னைய மாதிரி வந்து நிறைய பேர் அவங்க சேனலை பார்ப்பாங்க. உங்களுக்கு வியூஸும் வந்து 1 lakh 2 lakhs வந்து அசால்ட்டாக போகும். ஆனால் வந்து பெரிய சேனல் தான். அவங்க வந்து இருக்கிற உண்மையை சொன்னதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரில. கண்டிப்பாக யூடியூப்பில், இன்ஸ்டாவில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து ஆளுங்கட்சி பற்றி பேசினாலே வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப பெரிய மீடியா சேனலு, யூடியூப் சேனலு, அவங்களே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. வரப்போகிற எலெக்ஷன் வந்து அண்ணன் வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தளபதி விஜய் அண்ணன் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம்.